முன்னாடிலாம் கடையில தான் பேப்பர் வாங்கி நியூஸை படிச்சிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் போனிலே எல்லாம் வந்துருது. இதுவும் நல்லா தான் இருக்கு. வாட்ஸ்அப்பை பார்ப்போம். நம்ம ஃபேமிலி குரூப்ல என்ன போட்டிருக்காவோ? அடே, சித்ராவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் போலயே. ஏமா தங்கம் சுதா, அப்பாக்கு இது ஸ்டேட்டஸ்ல வச்சுதாமா. சித்ரா அத்தைக்கு பிறந்த நாள் போட்டிருக்கு பாரு. அடியப்பா கொண்டா, நல்லா பாத்துக்கோ. இந்த பட்டன் அமுக்கி அந்த பட்டன் அமுக்கி இப்படி வச்சிர வேண்டியதான், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் நீ வச்சிரணும் பாச்சரியா? எப்பா என் தங்க பிள்ளைக்கு எம்புட்ட அறிவு. ஆமா, ஸ்டேட்டஸ் வைக்குது பெரிய மழை பாரு. ஏல என்னலாம் அங்க முணங்கிக்கிட்டு கிடக்க? ஒண்ணுல நாளைக்கு கணக்கு பரீட்சை இருக்கு. நான் சொன்னதை படிக்காம வெளியில போயிரலான்னு நினைச்சிடாத. என்ன இது ஒண்ணுமே புரிய மாட்டிக்கி, எல்லாம் புதுசாவே தெரியுத. ஏல அதான் கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சமாவது கவனிக்கணும். ஏட்டி சுதா, வாய முடிக்கிட்டு இரு. அப்பா இருக்க தைரியத்துல பேசாத. பேசாம இரு. அப்பா போனது ஒண்ணு மொத்திடுவேன். இப்ப பாருப்பா, அந்த பையன் என்ன மிரட்டுதான். ஏல கம்ப எடுக்கவால தோலை விரிச்சிருவேன். பிள்ளைகிட்ட எசலிக்கிட்டு கிடந்தேனா. எப்பா, என் பொட்ட பிள்ளைய பத்தி ஒரு கரைச்சலும் இல்ல. இந்த ஒரு ஆம்பளை பையனை பெத்து நான் படுத இது. ஒரு காசுக்கு ஆக மாட்டான். வாய்ப்பாடு கேட்டா கூட தெரியல. இவெல்லாம் எப்படி பெரிய கிளாஸுக்கு வந்தான்னு எனக்கு தெரியல. சுதா, இருட்டி அப்பா போட்டு உனக்கு அதுக்கப்புறம் இருக்கு. எங்க அம்மா எங்க போய் தொலைஞ்சாலோ தெரியல. இந்த பைய வேற மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். என்னது, வீட்டுல இருந்து தப்பிச்சிட்டேன் மச்சான், வந்துரு கிரிக்கெட் விளாடுவோமா. ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணேன்? எப்படி தப்பிக்க இந்த வீட்டுல இருந்தும் தெரியலையே. அப்பா வேற வெளியில போய் தொலைய மாட்டிக்கி. ஏல தங்க சுதா, அதான் நீ படிச்சு முடிச்சுட்டே இல்ல, இன்னும் என்ன புக்க வச்சுட்டே உட்காந்துருக்க? வெளியில போய் என்னத்தையும் விளையாடு, அப்பதான் கொஞ்சம் மைண்டு நல்லா இருக்கும். நான் படிச்சு முடிச்சிட்டேன்ப்பா, இருந்தாலும் கூட ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுன்னு திரும்ப முதல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஏப்பா, நான் வேணா வெளியில போயிட்டு வரட்டுமா? மைண்டு ரிலாக்ஸா இருக்கும்ல. உடைச்சிருவேன் மவனே. படிக்காம வெளியில போனா காலை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. அவளுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம். ஏண்டா ஆம்பளை பையனா பிறந்து தொலைஞ்சேன்னு இருக்கு இந்த வீட்டுல. சுதாமா தங்கம், அம்மா எங்கடா காணோம்? இப்போ வந்துருவாப்பா, ஏதோ முக்கியமான விஷயமா தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாம இவளுக்கு என்ன முக்கியமான விஷயமோப்பா. எத்தா என்ன செய்திய? எப்பா என் தங்கங்களா, என்ன செய்திய? அம்மாக்கு காலு நோவுது. ஏப்ல, சோஃபா மேலதான் ஏறி உட்காரேன். ஏன் கீழே உட்காந்து கிடக்க? எனக்கு கீழே உட்காந்து காலை நீட்டின மாதிரி இல்ல. அம்மா வந்துட்டா எப்படியாவது எஸ்கேப் ஆயிரணும். என்னட்டி முக்கியமான விஷயமா போயிருந்தேன்னா? அப்படி என்ன விஷயம்? அது ஒரு பிரச்சனை, அத சொன்னா உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஆமா, உனக்கு பிரச்சனை இல்லைனாதான் பெரிய விஷயம். உனக்கு பிரச்சனை தான் மிச்சர் சாப்பிடுத மாதிரியே. ஏட்டி சுதாமா தங்க, அந்த பாத்திரத்தை கழுவுனியாமா? ஏமா மறந்துட்டேமா, நான் இந்த படிச்சிட்டு இருந்தேனா, அதுல தான் மறந்துட்டேன். ஏட்டி ரெண்டு பாத்திரம் தானே போட்டிருந்தேன், அத கழுவ முடியாதுன்னா உனக்கு? இப்படி ஒரு சின்ன சின்ன வேலை கூட பார்க்காம இருந்தேன்னா நாளை கல்யாணம் முடிஞ்சு போய் என்ன வேலையை பார்ப்ப? ஏட்டி சும்மா கடட்டி, அதே பச்சை பிள்ளைய போட்டு கல்யாணம் பேசிக்கிட்டு கிடக்க. அதெல்லாம் அவ பார்க்க வேண்டிய நேரத்துல பாப்பா. அப்படி முடியலன்னா வேலைக்கு ஆளை போட்டு பாப்பா. என் பிள்ளைக்கு மூஞ்சே மாறி போச்சு. தங்கம், நீ படியா தங்கம். அவ கிடக்கா கிறுக்கி. சரிப்பா, அவளுக்கு நான் மட்டும் சப்போர்ட் எப்பப்பா. ஏல தங்கம் சுரேஷ், ஏன் இப்படி மூலையில போய் கிடக்கா சோபாக்கு பின்னாடி? என்ன செய்யறான் என் மாவன்? வெட்டி முறிக்கும் அவன் மாவன் அந்த அன்னைக்கு. நேரத்தை தான் கடத்திக்கிட்டு இருக்கான், வேற ஒன்றும் செய்யல. இந்த அம்மா வேற சும்மா இருக்க மாட்டிக்கா. அதெல்லாம் என் புள்ள டாப்பா வருவான், நீங்க பாத்துக்கிட்டே இருங்கண்ணே. பாப்போம். டாப்பா வந்துட்டாலும் கிழிச்சு தள்ளிடுவாரு ஐயா. ஏம்மா, அத்தை போன் போட்டுச்சுமா, நீ வந்தா பேச சொல்லுச்சு. அப்படியால தங்கம்? சரி, அவளுக்கு என்ன வேலை, சும்மா போட்டிருப்பா. இல்லம்மா,
நீ இருடி தங்கம், அவன் போவான். அவன் என்னத்த பண்ணிக்கிட்டு கிடக்கான், சும்மா தானே இருக்காம அவன். இவருக்கு அவனை வம்புலுக்கலைன்னா தூக்கம் வராதுப்பா. இல்லப்பா நானே போடுவேன், அந்த பையலுக்கு தெரியாது. நான் தான் அந்த சார்ஜரை தூக்கி மேல செல்ஃப்ல வச்சேன், எனக்கு தான் தெரியும். சரிடி தங்கம், போ. கொஞ்ச நேரம் புக்கை வச்சுட்டு அவளுக்கு சாய்ச்சி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம். அப்பளை பிடிச்சி பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கு. சரிப்பா சரி. ஏட்டி சுதா, ஏட்டி என்னங்க எருமை? வெளியில என் ஃப்ரெண்டு நிக்கானான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லேன். அப்பாட்ட சொல்லட்டுமாடா உனக்கு பார்த்து சொல்ல? போய் தொலை எருமை, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. போன்ல டச் வேற அப்பப்போ ஒரு காய் தொலைய மாட்டேங்கி. குறைச்சி யூஸ் பண்ணணும். எப்ப பார்த்தாலும் இந்த போன்லயே கடந்தா நான் பார்க்க நேரம்லாம் போன்ல தான் இருக்கீரு. ரீல்ஸ் பாப்பீரா, என்னதான் பாக்கிறோம். எவன் தான் இந்த போனை கண்டுபிடிச்சானா? ஏப்ல எனக்கு கம்பெனி விஷயமா ஏதாவது மெசேஜ் வரும். நம்பிட்டேன், அது கிடக்கு. நம்ம அந்த செல்லப்பான கடையில போய் ஒரு 10 ரூபாய்க்கு இல்ல ஒரு 20 ரூபாய்க்கு மாவு வாங்கிட்டு வாங்குங்க. மாவு பாக்கெட்டு நைட்டு தோசை சுட்டுக்கிடலாம். அதானே பார்த்தேன். வீட்டுல அந்த கிரைண்டர் என்னத்துக்கு இருக்கோ, இந்த கடையில 10 ரூபா 20 ரூபா மாவு போட்டா ஒரேடி அதை தான் வாங்கி தோசை இட்லி நடக்கு. ஏத்தா எனக்கு நேரம் இல்லத்தான் மாவு அரைக்க. இல்லைன்னா நான் அரைக்காம இருப்பேனா? இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டு வந்துருங்க. ஒரு நாள் நீ எத்தனை ஒரு நாள் தானோ. சரி வாரேன், அந்த பையடு. பையன் வெளியில தாங்க அந்த ஜன்னல்ல இருக்கு, எடுத்துட்டு அப்படி போங்க. ஏழை தங்க சுரேஷ், என்ன செய்த? ஏமா உட்காந்து காலு கையெல்லாம் வலிக்குமா? ஏழை தங்கம், வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா அப்படிதான் இருக்கும். செத்த நேரம் வெளியில போய் லாந்திட்டு வாழ சரியாயிரும். ஏமா இதுதான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நான் இந்த செத்த நேரம் வெளியில போயிட்டு வாரேன். அப்பா வந்தா சொல்லாது, அந்த பையன் பாத்ரூம் போயிருக்கானே சொல்லுன்னு. அவர் கிடக்காரு, நீ போயிட்டு வாயா தங்கம். பாவு என் பிள்ளை மேல வடிக்கிங்க. ஆனா நைட்டு சுக்கு காப்பி கிக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்.